கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். குரு பயிற்சி பக்கத்தில் வந்துருச்சுங்க. குடும்பத் தலைவர்கள் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன், பையனுக்கு பொண்ணு பார்க்குறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா ஆணி மாதம் முடிய, அதாவது ஜூலை 13ஆம் தேதி முடிய கல்யாணத்துக்கு நல்ல முகூர்த்த தினங்கள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி ஆணி இந்த 2 மாதமே கல்யாணத்துக்கு ரொம்ப ஒரு சிறப்பான மாதங்கள். காலமாக நம்ப வைக்கப்பட்டுள்ள ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஆயில்யம் நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதா? இது பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு ஜோதிடம்னா என்னன்னே தெரியாதவங்க கூட பேசக்கூடிய விஷயம் இது. இப்போ சமீப காலமாக ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்த ஆண்களுக்கும் இந்த சிக்கல் அதிகமாகி கொண்டுள்ளது. காரணம் கல்யாண தரகர்கள். 9 கிரகங்களையும் 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஆட்சி, உச்சம், நீச்சம் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் மூலத்திரிக்கோணம், அஷ்டவர்க்க பரல் இதெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டாங்க. செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம். ராகு கேது 1, 2, 7, 8 இருந்தால் நாகதோஷம். இந்த சில அடிப்படை விஷயங்களை மட்டும் அவங்க நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவாங்க. ஆனால் செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தால் என்ன பண்ணுவார்? ராகு கேது 1, 2, 7, 8 இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட அந்த கல்யாண தரகர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுங்க, அவங்க நாலேஜ் அவ்வளவுதான். ஆனால் ஆயில்ய நட்சத்திரத்திற்கு செவ்வாய் தோஷம் என்பதே கிடையாது. நாகதோஷம் என்பதும் கால சர்ப்ப தோஷம் என்பதும் கிடையவே கிடையாது. மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு பழங்கால ஜோதிட நூல்களில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா கிடையாதுங்க. முதல்ல இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி சில விஷயங்களை பார்க்கலாங்க. சந்திரனின் ஆட்சி வீடான கடகத்தில் அமைந்துள்ள நட்சத்திரம் இந்த ஆயில்யம். இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதி புத பகவான். நட்சத்திரத்தின் அதிதேவதை நாகராஜா. நாகராஜா என்பவர் ஒரு சாதாரண பாம்பு கிடையாதுங்க, ஆதிசேஷனின் அம்சம். ஆதிசேஷனே தாங்க. ரங்கநாதருக்கு பாம்பனையாக படுக்கையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டுள்ள ஆதிசேஷனானவர் ஆயில்ய நட்சத்திரத்திற்கு அதிதேவதை. அதனால் ஆயில்ய நட்சத்திரத்திற்கு நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம் இது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நீச்சம் அடைவது கடகத்தில், முக்கியமாக ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் செவ்வாய் நீச்சம் அடைவார். அதனால் செவ்வாய் தோஷம் என்பதும் ஆயில்ய நட்சத்திரத்திற்கு கிடையாது. கமிஷன் அதிகமாக வாங்குவதற்காக இந்த கல்யாண தரகர்களும் பரிகாரம்னு சொல்லி ஏமாற்றி பணம் பிடுங்குவதற்காக ஜோதிடமே தெரியாத ஜோதிடர்களும் கையில் எடுக்கும் ஒரு மோசமான ஆயுதம் தான் இந்த செவ்வாய் தோஷம், சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம். ஆயில்யம் மாமியாருக்கு ஆகாது, மூல மாமனாருக்கு ஆகாது, இது போன்றவையெல்லாம். உண்மையிலேயே லட்சத்தில் ஒரு 7 பேர் 8 பேருக்கு மட்டும்தாங்க மேலே சொன்னப்பட்ட தோஷங்கள் தீவிரமாக மோசமான கெடுபலன்களை கொடுக்கும் விதத்தில் அமையும். மற்றவங்களுக்கெல்லாம் எதுவுமே அமையாதுங்க. சில முக்கியமான, அதாவது மாமியாரை பாதிக்கக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேங்க. புதனை நட்சத்திர அதிபதியாக கொண்ட ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்கள் புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், செயல்படக்கூடியவர்கள். பல விஷயங்களை பற்றியும் பல துறைகளை பற்றியும் ஆலோசனை சொல்லக்கூடியவள், அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள். முக்கியமாக தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காகவும் தங்களது முன்னேற்றத்திற்காகவும் தங்கள் காரியங்களை தங்களுக்கு சாதகமாக முடித்துக் கொள்வதற்காகவும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அவர்கள் தங்கள் பக்கமாக சாய்த்து கொள்வார்கள்.
அதற்காக மற்றவர்களை மட்டம் தட்டுவதற்கு கூட தயங்க மாட்டார்கள். இது ஆயில்யத்தோட ஒரு முக்கியமான கேரக்டருங்க. இது குடும்பத்தை தன் கண்ட்ரோலில் வைத்துக்கொள்ள நினைப்பதால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஈகோ பிரச்சனைகள் ஏற்படலாம். விடாமுயற்சியுடன் செயல்படுவதால் பிடிவாதம் பிடித்தவள் என்றும், ஆடம்பரமாக சில செலவுகளை செய்வதால் செலவாளி என்றும், மற்றவர்களை கலந்து ஆலோசிக்காமல் முடிவு செய்வதால் சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டாங்க என்றும் மாமியார் நினைத்து கொள்வார். மற்றவர்களிடம் சொல்லி சலித்து கொள்வார். இது போன்ற ஈகோ இஷ்யூ, ஒரு சைக்கலாஜிக்கல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது மட்டும்தான் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உண்டான பெண் மூலமாக ஏற்படுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கடகராசியும் பெண் ராசிங்க. அதன் அதிபதியான சந்திரனும் பெண் கிரகம். ஆயில்ய நட்சத்திரமும் ஒரு பெண் நட்சத்திரம் தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்த முக்கியமாக பெண்கள் ஒரு நளினமாகவும் ஒரு அழகு அப்படிங்கிறத விட ஒரு வசீகரமாக இருப்பாங்க. அதனால் கல்யாணத்து அன்னைக்கே கணவனை கைக்குள் போட்டுக்கொள்வார்கள். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நம்ம வெளிப்படையாக பேசினோம்னா இந்த வீடியோவே நம்ம சென்சாரில் கட் பண்ண வேண்டியிருக்குங்க. அதனால் அந்த தாம்பத்தியம் என்பது மிகவும் இனிமையாக இருப்பதால் கணவன் மனைவியிடம் மயங்கி மனைவி சொல்லே மந்திரம் என்று அமைதியாக இருப்பார். மனைவி பக்கம் சாய்ந்து விடுவார். இதனால் இந்த ஒரு பிரச்சனையே மாமியாருக்கு ஆபத்து தானே. அதனால தான் அந்த மாதிரி மாமியாருக்கு ஆகாதுன்னு நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணிக்க வேண்டியிருக்குங்க. ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அடுத்த நாளே தனி குடித்தனம் போய்விடுகிறார்கள். கூட்டு குடித்தனம்ங்கிறது எங்கேயுமே இல்லைங்க, கிராமத்தில் கூட கிடையாது. அதனால் மாமியாரும் மருமகளும் கூட பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்க போகிறதில்ல. ஏதோ ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாச்சும் ஒரு விசேஷத்தில் சந்தித்தா மட்டும்தான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்குவாங்க. அதனால் இந்த கூட்டு குடித்தனம் அப்படிங்கிற கான்செப்டே இல்லாததால் அந்த ஈகோ கிளாஷு, சைக்கலாஜிக்கல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதுவுமே கிடையாது. அதனால தாங்க நான் சொல்கிறேன், இந்த ஆயில்ய நட்சத்திரத்தால் மாமியாருக்கு உடல் ரீதியாக எந்த ஆபத்தும் கிடையாது. அது பாதிக்கவும் பாதிக்காது. ஆனால் வீட்டு கண்ட்ரோல் மருமகள்கிட்ட போயிடும். அப்படிங்கிறதுனால மாமியாருடைய பதவிக்கு ஆபத்து. அவங்க மாமியார் அதிகாரம் செய்ய முடியாது வீட்டிலங்க. அது ஒன்று தான் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. பட் இந்த பாயிண்ட் நிச்சயமாக ஒரு வேலிட் பாயிண்ட். இது அப்படியே உங்களுக்கு மனசு கேட்கலையா? ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு ரங்கநாதராக சயனிக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு கண்டிப்பாக செல்லுங்கள். அந்த கோயிலில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமானுஜருக்கு தனி சன்னதியே இருக்குங்க. அவருடைய உடலே அந்த கோயிலில் இருக்குது அப்படிங்கிறதாக சொல்லப்படுது. நீங்கள் அங்கே செல்வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு மட்டுமல்லங்க, அது எல்லா நட்சத்திரத்தினருக்குமே சர்ப்பதோஷம் சம்பந்தமான எல்லா நிவர்த்தியும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அனந்த பத்மநாபனாக சயனிக்கும் திருவனந்தபுரத்திற்கும் கண்டிப்பாக ஆயில்ய நட்சத்திரத்தினர் செல்ல வேண்டியது நன்மைகளை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வாரை வழிபடுவதும் ஆயில்ய நட்சத்திரத்தினருக்கு நன்மைகள் கொடுக்கும். இன்னொன்று முக்கியமாக நான் கடகராசிக்கு எப்பயுமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா, திருச்சியிலிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டரில் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் ஆலயம். இது பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலம், இது ஜலஸ்தலம். அதனால் நீர் ராசியான கடகத்தைச் சேர்ந்த நீர் கிரகமான சந்திரனை அதிபதியாக கொண்ட நீங்கள், அதாவது கடகராசியினர், கண்டிப்பாக திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரரை தரிசித்தே ஆக வேண்டும். நீங்கள் திங்கக்கிழமை அன்றைக்கி போகிறது நல்லதுங்க. வெள்ளிக்கிழமை போகலாம். பௌர்ணமி அன்றைக்கி போகிறது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான கோயில் நம்ம நாகர்கோயில் இருக்குங்க. அந்த கோயில் பேரே நாகராஜா கோயில் தான். ஒரு அற்புதமான கோயில் அது. ஆயில்ய நட்சத்திரத்திற்கு மட்டும் இல்லாமல் அந்த நாகதோஷம், சர்ப்பதோஷம், இந்த கால சர்ப்பதோஷம் இப்படின்லாம் ஏகப்பட்டது இருக்கு இல்லைங்களா? அதனால் பாதிக்கப்படுவோமோ என்ற ஒரு கவலையும் பயமும் இருந்தால்
நாகர்கோயில் சென்று நீங்கள் நாகராஜாவை வழிபடலாம். வெள்ளிக்கிழமையில் போகிறது ரொம்ப நல்லதுங்க. 10:30 to 12 காலையில். ஆயில்ய நட்சத்திரத்திற்கென்றே ஒரு விசேஷமான கோயில் கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ளது. அந்த கோயில் பேரே ஆயில்யம் கோயில் தான். அந்த கோயிலுடைய அந்த கதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான கதை. அந்த கோயிலை பற்றி ஒரு தனியாகவே வீடியோ போடலான்னு இருக்கேங்க. பட் இந்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஒரு நோக்கம் என்னன்னா, ஆயில்ய நட்சத்திர மருமகளால் மாமியாருக்கு உடல் ரீதியாக எந்த ஆபத்தும் கிடையாது, எந்த தோஷமும் கிடையாது, மாமியாருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு ஒரு தெளிவாக சொல்கிறதுக்காக தாங்க தான் இந்த வீடியோ. நன்றி.